அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் மார்கழி மாதம். டிசம்பர் 16ஆம் தேதி மாலை 3:47 மணிக்கு சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒருவரினுடைய வாழ்க்கையில் சக்தி, தலைமைத்துவம், மன உறுதி, தொழில், செல்வம் போன்றவற்றிற்கு காரகனான சூரிய பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரியன் பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் மிதுன ராசியினருக்கு சூரியனினுடைய சஞ்சாரமானது வாழ்க்கை துணை, மனைவி, தொழில், கூட்டாளி ஸ்தானமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையானது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகளை உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு திருப்திகரமாகவே அமையப்பெறும். இருப்பினும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுங்க. அதனால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைப்படும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, யாருக்காகவும் எதற்காகவும் கடன் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதிலையுமே ஈடுபடக்கூடாது. சிலர் தவறாக வழிநடத்த முயற்சி செய்வாங்க. அப்படிங்கிறத கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. உங்களுக்கு தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தில் இருந்து உடனடியாக விலக வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் விளைவுகளுக்கும் நீங்கள் உள்ளாக நேரிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவறு அப்படின்னு சின்னதாக தென்பட்டாலும் கூட அந்த விஷயத்தில் இருந்து உடனடியாக வெளிவந்துடுங்க. தவறாக யாராவது உங்களை வழிநடத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் இருந்தும் விலகி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தவிர்ப்பதும் மிக மிக முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். மேலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறதுல கவனத்தை செலுத்துவதன் மூலமா சுமூகமான சூழ்நிலை ஏற்படுங்க. உடன் பணி புரிகிறவங்க எந்த நேரத்தில் எப்படி எதிரிகளாக மாறுவாங்க அப்படிங்கிறத யோசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகத்தான் இருக்கும் என்றாலும் தொழிலில் அலட்சியம் காட்டாம கவனம் செலுத்தினால் மட்டுமே அந்த லாபத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. கடன் வாங்கி முதலீடு செய்வதை இந்த மார்கழி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நன்மையை தருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கடும் முயற்சிகள் மட்டுமே வெற்றியை அடைய உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்குங்க. பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சேமிப்பில் உங்களுக்கு கவனம் இருக்காது. அதே சமயம் செலவுகளை அப்படின்னு வரும்பொழுது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நலனை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து பொறுமையுடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய விவாதங்கள், வாக்குவாதத்தின் போது நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட
சொல்லலாம். இது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி முயற்சிகளை சிறப்பாக செய்ய வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த அவ்வப்பெயர்கள் நீங்கி நற்பெயர் உண்டாகும். நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவுதான். இருந்தாலும் அதற்கேற்றாற் போல கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். கடினமாக உழைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவிற்கு லாபம் உண்டாவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலை முன்னேற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பதில்கள் உங்களுக்கு வரும். அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ முன்னேற்றுவதற்கு நீங்கள் எடுத்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே சரி, அந்த முயற்சிகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலை உருவாகும். இல்லை சாதகமான பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே அதிகவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகலாங்க. நீண்ட காலமாக வீடு மனை வாங்க விற்க முயற்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமாக அமைய பெறுகிறது இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டுதான் நீங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அவ்வாறு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது என்றாலும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரணையான போக்கை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய முயற்சிகள் எதையுமே இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும், தேவையில்லாத நஷ்டத்தை தவிர்க்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளோ அல்லது யோசனைகளோ உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம். அது தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், வியாபாரமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய முயற்சிகளை மார்கழி மாதத்தில் மிதுன ராசியினர் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு தடைகள் வரும், தாமதங்கள் ஏற்படலாம், அப்படி இல்லைனா நஷ்டங்கள் ஏற்படலாம், அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புதிய பிரச்சனைகளை இந்த மாதத்தில் அறவே தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித குறைவும் இருக்காது என்றாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை எளிதாகவே சமாளித்து விடுவீங்க. திடீரென்று பெரிய செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருந்தாலும் கடன் வாங்காம சமாளிப்பதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல், சோர்வு போன்றவையும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். புதிதாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது. புதிய முதலீடுகள் செய்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது
எதிர்பாராத பல செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே தென்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது அப்படின்றாலும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் அதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டியதாக அமையப்பெறுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபட்டு வர அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சுபிக்ஷமாக முடிய பெறுங்க. அதே மாதிரி அம்பாளை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையப்பெறும்.